கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறார், ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடி பிறக்க வேண்டும். ஏற்கனவே தாயின் வயிற்றில் நம்ம பிறந்தாச்சு. வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ மறுபடி பிறப்பது என்றால் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறக்க வேண்டும். ஆவிக்குரிய ஒரு பிறப்பு இருக்கிறது. மாம்சத்திலே பிறந்தது மாம்சமா இருக்கும். ஆவியிலே பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க மாம்சத்துல பார்க்க முடியாது. நீங்க ஆவிக்குரியவர்களாய் பிறந்தால் மாத்திரமே அந்த ராஜ்யத்தை பார்க்க முடியும். அங்கே என்னென்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இப்பொழுது எப்படி செய்யறது, என்ன செய்யறது என்று நீங்கள் கவனித்தால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்துல, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அங்க காண மாட்டான் என்று சொன்னார், இங்க பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எளிமையாக்குகிறார். நீங்க ஜலத்தினாலும் பிறக்கலாம், ஆவியினால பிறக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஜென்ம சுவாபம், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்து புதிதாய் பிறந்தவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போ நாம நினைக்கிறதான தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண முடியும், அதிலே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு. எல்லா ஜனமும் அங்க போகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அங்கே தம்முடைய ஜனங்களுக்கு என்று பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். அதனாலதான் ஞான ஸ்நானத்தை கொண்டு வருகிறார்கள். மாம்ச அழுக்கை நீக்குவதற்கு மேல தண்ணீர் பட வேண்டும். ஞான ஸ்நானத்தை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண்போம், அதில் பிரவேசிப்போம். சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கணும், அதில் பிரவேசிக்கணும். நீங்க ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடை தாங்க. கேட்கிற பிள்ளைகள் அதை உணரட்டும், ஆண்டவருக்குள்ளே பலப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.